அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி எங்கள் வீட்டு ஸ்பெஷல் லன்ச் மெனு என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி பிள்ளைங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் லீவு, அதனால் வந்துட்டு பிரியாணி தான் செஞ்சுருந்தாங்க. சிக்கன் பிரியாணி. வாங்க என்னோடய ஸ்டைலில் சிக்கன் பிரியாணி எப்படி செஞ்சேங்கிறத பார்க்கலாம். 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். அதில் 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 டீஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டு இதை 1/2 அன் அப்படியே வச்சுட்டேங்க. இப்போது பிரியாணி செய்யப்படுற பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். 3 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அது இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலருக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ அந்த பேன்லேயே மேட் பண்ணி வச்ச சிக்கனையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம டீப் ஃப்ரைலாம் பண்ண வேணாங்க, சும்மா லைட்டாக ஃப்ரை ஆனாலே போதும். ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ அந்த பேன்லேயே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு 3 ஏலக்காய், 3 துண்டு பட்டை, 4 கிராம்பு சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். 4 தக்காளி நீளமாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து வதக்கி விட்டுட்டு ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் வந்து நல்லா காரமாக இருக்குது, அதனால் வந்து நான் 1 சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்றப்ப சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், வீட்டில் செஞ்ச பிரியாணி மசாலா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்த பிறகு நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கனையும் அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி புதினாவும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 கப் ரைஸுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன். கல் உப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வந்த பிறகு 3/4 கிலோ அரிசி வாஷ் பண்ணி ஊற வச்சு வச்சுருந்தேங்க, அதை சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி வந்து ஜீரக சம்பா ரைஸ் தான் எடுத்திருக்கேன். அதுக்கு 1 கப் ரைஸுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சரியாக இருக்குங்க. இப்போ ரைஸ் நல்லா வந்து தம் போகிற பதத்துக்கு வந்த பிறகு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஆனியனை சேர்த்துக்கிறேங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லிக்கீரையும் சேர்த்துட்டு பார்த்து மூடி போட்டு தம் பண்ணிக்கலாங்க. பழைய தோசை தவாவில் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் ஒரு 15 மினிட்ஸ்க்கு வச்சுட்டு ஆஃப் பண்ணோன்னு சொன்னால் சூப்பரான சிக்கன் பிரியாணி வீடியோ மணக்க ரெடி ஆகிடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிற ரிசல்ட்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி சைடிஷ் என்ன பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா ஆனியன் ரைத்தா, முட்டை வச்சு வச்சுருந்தேங்க, கத்திரிக்காய் பச்சடி வச்சுருந்தேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட ஸ்பெஷலான லன்ச் மெனு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.